கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜகுமாரத்தி பூரண மகிமை உள்ளவர். அவருடைய உடை பொன் சரிகையில் இருக்கு. பொன் சரிகை. நம்ம உடை எப்படி இருக்கணும்? அழகாக இருக்கணும், தரமாக இருக்கணும், உடம்பை மூடுறதாக இருக்கணும். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முதலாவது தேவன் ட்ரெஸ்ஸு போட்டு விட்டப்ப தோல் உடைகளை உண்டாக்கி கொடுக்குறார். ஏதோ ஒரு மிருகத்தை அடித்து அதோடைய தோலை எடுத்து அவங்களுடைய மானத்தை அவங்க தான் நிர்வாணம்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. அதை மறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு மிருகத்தை அடித்து அந்த தோலை எடுத்து கொண்டு கொடுக்குறாருன்னா பாருங்கள், கர்த்தர் எவ்வளவா மனுஷனை நேசிக்கிறார். மனுஷனுக்காக நீங்கள் எத்தனை மிருகங்கள் அடிபடுது பார்த்தீங்களா? ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் எல்லோரும் பைய வச்சுட்டு சர்ச்சுக்கு வராங்களோ இல்லையோ, கறிக்கடை மீன் கடையில் நிற்கிறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மிருகத்தை அடித்து சாப்பிட்ற ஒரு குணாதிசயம் நம்மள்கிட்ட இருக்குது பாருங்களேன். சில பேர் மனுஷன் அடித்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனால் உடை எப்படி இருக்கணும்? உடம்பை மூடுறதா இருக்கணும். அல்லேலூயா. முதல்ல அவங்க ட்ரெஸ்ஸை கொடுத்தது நிர்வாணத்தை மறைப்பதற்கு. இன்றைக்கி நம்மெல்லாம் போட்டிருக்க ட்ரெஸ்ஸெல்லாம் எப்படி இருக்குது? இப்போ கூட நான் பிரசங்கம் பண்ணும்பொழுது புது ட்ரெஸ் போட்டு தான் பிரசங்கம் பண்ணுறேன். நல்ல ஒயிட்டு, சந்தோஷமாக இருக்குது. ஒரு ட்ரெஸ்ஸு போடும் பொழுதே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் ஒயிட்டு போட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முழுசாக அப்படி மூடி மறைக்கணும். அல்லேலூயா, ஆமேன். சரீரத்தை முற்றிலுமாக எதிர்பாலாருக்கு இச்சை ஊட்டும்படியான இல்லாமல் சரீரத்தை மூடி மறைக்கிற ஆடைகளை அணிந்து கொள்வது கர்த்தருக்கு பிரியமானது. அல்லேலூயா.